என்னோடய அம்மா என்னோடய யூடியூப் சேனல் பார்ட்னர். எல்லா சமையலும் அவங்க தான் பண்ணுவாங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அவங்க போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு 4th ஸ்டேஜ் கேன்சரில் இறந்துட்டாங்க. ஸோ என்னால் அதை விட்டு மீண்டு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அவங்க ஆசை நான் யூடியூப் பண்ணணும், அவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க என் மூலமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதை நான் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு இப்போ தொடங்கிட்டேன். அவங்க பண்ண வீடியோஸ் தான் இதெல்லாம். நான் அது கொஞ்ச நாளைக்கு அவங்க பண்ண வீடியோஸ் தான் போட போகிறேன். எல்லோரும் என் சேனலுக்கு நான் அவங்கள வரவேற்கிறேன். வாங்க நம்ம அவங்க பண்ண வீடியோஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வாட்டர் மெலன் மில்க் ஷேக் பார்க்கலாம். இது வந்து அவங்க ஏப்ரல் மாதத்தில் பண்ணி வச்சுட்டாங்க. மே மாதத்துலேருந்து அவங்களுக்கு வந்து இந்த கேன்சரோட எஃபெக்ட்ஸ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜூன்லேருந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ்னு. அதோடு நாங்கள் அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். நவம்பரில் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளில வரத்துக்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டர் மெலன் மில்க் ஷேக்குக்கு 4 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஒன்று வந்து வாட்டர் மெலன், அது சம்மர் சீசனில் உங்களுக்கு நல்லா கிடச்சிருந்துருக்கும். சாரி, வீடியோ லேட்டாக போட்டுட்டேன். அதில் நம்ம துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10-12 துண்டு, ஒரு கிளாஸ் 2 கிளாஸு மில்க் ஷேக்கு தேவைப்படும். அதனால நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதை க்யூப்ஸில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் விதையை நீக்கிக்கலாம். அது கொஞ்சம் பொறுமையான வேலை தான். இல்லைன்னா நம்ம விதையோடு அடிச்சுட்டு வடிகட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம். மிக்சியில் பெரிய சைஸில் ஒரு பிளெண்டர் இருக்கும் இல்லையா, நம்ம அந்த மிக்ஸி எடுத்துக்கலாம், ஜார் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒரு 10 துண்டு போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் மெலன் க்யூப்ஸை வெட்டி வச்ச க்யூப்ஸை சதப்பகுதியாக போட்டுக்கோங்க. அப்புறம் சுகர் வந்து இதுக்கு நாங்கள் வந்து 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சுகர் ஜாஸ்தி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மியாக வேணால் அக்கார்டிங்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 4-5 துண்டுகள் போடலாம் ஜில்லாப்புக்கு. அந்த ஜில்லாப்புக்கு அதுக்கு மேலே வேணாலும் நம்ம அப்புறம் மேலே கிளாஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர பால் வந்து நீங்கள் வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச பாலாக இருந்தால் பெட்டர். ஒரு கிளாஸ் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பால் தான் உங்களுக்கு அந்த ஷேக்குக்கு இது கொடுக்கும். நம்ம வெறுமனே அடித்தா அது ஜூஸு, அதோட பால் மிக்ஸ் பண்ணால் அது ஷேக். ஸோ இப்போது நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நீங்கள் வெனிலா எசன்ஸோ ரோஸ் எசன்ஸோ ஆட் பண்ணலாம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா, குலாப் ஜெல், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃப்ளேவர் மைல்டாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இதோட நம்ம பால் ஊற்றிக்க போகிறோம். ஒரு கிளாஸ் காய்ச்சி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் எடுத்து ஊற்றிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். இதை வந்து நம்ம இப்போது பல்ஸ் மோடில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வாட்டி அடிச்சிங்கனாவே எல்லா வாட்டர் மெலனுமே அப்படியே கரைஞ்சிரும். ஸோ அதை நம்ம இப்போ வடிகட்டி எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் நம்ம ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். இதோடு நீங்கள் இன்னும் 2-3 ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணலாம், இன்னும் ஜில்லாப்புக்கு. ப்ளஸ் அந்த வாட்டர் மெலன் துண்டுங்கள் இருந்துச்சுங்க இல்லையா, அதில் விதை நீக்கி குட்டி குட்டி துண்டாக நம்ம ஆட் பண்ணோன்னா சாப்பிடும்போது வாயில் வந்தால் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வேறு ஃப்ளேவர்ஸ் கூட ஆட் பண்ணலாம். லெமன் ஜூஸ் ஊற்றி ஆட் பண்ணலாம். அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு ஃப்ளேவர்ஸ் எது செட் ஆகுது வாட்டர் மெலனோட அப்படின்னு செட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.